Dear teachers, good morning. PG-TRB Physical Director எக்ஸாமுக்காக இன்று நாம் படிக்கப் போகும் டாபிக் ஃபிலாசபிக்கல் ரிசர்ச். இந்த பாடத்தில் டெஃபினிஷன்ஸ் மட்டுமின்றி பிரான்ச்சஸ் ஆஃப் philosophy ஆகிய விஷயங்களை பற்றி ஏற்கனவே படித்தோம். இன்றைய தினம் ஸ்டெப்ஸ் இன் philosophical research, then critical thinking continuum, then some uses of philosophy ஆகிய மூன்று விஷயங்களை பற்றி படிக்கப் போகின்றோம். மூன்றாவது பாடமான ரிசர்ச் ப்ரப்போசல் எனும் பாடத்தில் உள்ள பகுதிகள் தான் இவைகள் எல்லாமே. ஓகே, வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் இன் philosophical research? Defining and delimiting the problem, collecting facts, analyzing facts, deriving general principle, relationship hidden in principles, stating these principles in the form of hypothesis, critically test hypothesis for acceptance, rejection or modification. அதாவது சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா டிஃபைன் பண்ணணும். philosophical ரிசர்ச் என்னவென்று டிஃபைன் பண்ணணும். அதே போன்று டீலிமிட் பண்ணணும். இல்லை, குறிப்பிட்ட எல்லைக்கு உள்ளே கொண்டு வந்துடாமல் எல்லையை விட்டு வெளியே கொண்டு வந்துவிட வேண்டும். அதாவது philosophy என்பது கடல், இல்லை எல்லையற்றது. philosophy தத்துவம் என்றால் கண்ணதாசனிடம் கேட்டால் போதும் தத்துவம் பற்றி விஷயங்களை. இல்லை, தத்துவம் சொல்லிக்கொண்டே பாடல்கள் எழுதிய மிக சிறந்த கவிஞர் தான் கண்ணதாசன். ஆகவே தத்துவங்களுக்கு எல்லை இல்லை. டீலிமிட்டிங் தி ப்ராப்ளம், இல்லை பிரச்சனைகளுக்கும் டிஃபைனிங் டீலிமிட்டிங் தி ப்ராப்ளம், பிரச்சனைகளை வைத்து தான் தத்துவங்கள் எல்லாம் ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ பிரச்சனைகளுக்கும் எல்லை இல்லை. அதே போன்று தான் இப்போ டிஃபைன் பண்ணணும். பிரச்சனை என்னவென்று டிஃபைன் பண்ணணும். அதே போன்று பிரச்சனைகளுக்கு முடிவில்லை. இல்லை, அதை பற்றி டீலிமிட்டிங் தி ப்ராப்ளம், இல்லை அதே பிரச்சனைகளுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் என்று நாம் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். கலெக்டிங் ஃபேக்ட்ஸ், உண்மைகளை கலெக்ட் பண்ண வேண்டும். அனலைசிங் ஃபேக்ட்ஸ், உண்மைகள் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட தேவையான உண்மைகளை அனலைஸ் பண்ண வேண்டும். இல்லை, என்னென்ன உண்மைகள் என்று அனலைஸ் பண்ணணும். டிரைவிங் ஜெனரல் பிரின்சிபிள்ஸ், ரிலேஷன்ஷிப் ஹிடன் இன் பிரின்சிபிள்ஸ், இல்லை பொதுவான கொள்கைகளை டிரைவ் பண்ணணும். இல்லை, கொள்கைகளை வகுக்க வேண்டும், தேட்டங்களை வகுக்க வேண்டும். ரிலேஷன்ஷிப் ஹிடன் இன் பிரின்சிபிள், அந்த கொள்கைகளை பற்றியுள்ள தொடர்புகளை பற்றியும் நாம் திட்டங்களை செயல்களை வகுத்து கொள்ள வேண்டும். ஸ்டேட்டிங் தீஸ் பிரின்சிபிள்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஹைபாத்திசிஸ், இந்த கொள்கைகளை வைத்து ஹைபாத்திசிஸை ஃபார்ம் பண்ண வேண்டும். இல்லை, இந்த கொள்கைகளை நம்ம கொள்கைகளை வகுத்தோம் அல்லவா, இந்த கொள்கைகளை வைத்து பின் அந்த கொள்கைகளை வைத்து ஹைபாத்திசிஸ் ஃபார்ம் பண்ண வேண்டும். கிரிட்டிக்கலி டெஸ்ட் ஹைபாத்திசிஸ் ஃபார் அப்செப்டன்ஸ், ரிஜெக்ஷன் ஆர் மாடிஃபிகேஷன். டெஸ்ட் பண்ண வேண்டும். ஹைபாத்திசிஸை அப்செட் பண்ணுதா, ரிஜெக்ட் பண்ணுதா, இல்லை நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டுமா என்றெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும், டெஸ்ட் பண்ண வேண்டும். இவ்வாறு 6 ஸ்டெப்ஸ் உண்டு philosophical research. First, defining and delimiting the problem. Second, collecting facts. Third, analyzing facts. Fourth, deriving general principle and relationship hidden in principles. Fifth, stating these principles in the form of hypothesis. Critically test hypothesis for acceptance, rejection or modification. இவ்வாறு 6 steps in philosophical research உண்டு. Then next என்னன்னா uses of philosophy. What are the uses of philosophy? இல்லை, என்னென்ன பயன்கள் உண்டு. ஏற்கனவே சில பயன்களெல்லாம் பொதுவாக மேலோட்டமாக படித்தும் இன்னும் சில பயன்களை கூட படிக்கப் போகின்றோம். என்னென்ன யூசஸ் ஆஃப் philosophy? Philosophy uses the tools of logic and reason to analyze the ways in which human experiences the world. இல்லை, மனிதனுடைய அனுபவங்களை, உலகில் மனிதனுடைய அனுபவங்களை வைத்து லாஜிக்கலாகவும் ரீசனிங்காகவும் அனலைஸ் பண்ண வேண்டும். philosophyயில் அதுக்கு பயன்படுது, அனலைஸ் பண்ண பயன்படுகின்றது இது philosophyயில். மனிதனுடைய அனுபவங்களை லாஜிக்கலாகவும் ரீசனபிளாகவும் பகுத்தறிவாகவும் இயல்பாகவும் அனலைஸ் பண்ணக்கு பயன்படுவது இந்த philosophyயில். மனிதனுடைய அனுபவங்களை அனலைஸ் பண்ணக்கு பயன்படுவது philosophy. Then
Philosophy teaches critical thinking, close reading, clear writing and logical analysis. Philosophy என்பது இவற்றையெல்லாம் கொடுக்கின்றதாம். கிரிட்டிக்கல் திங்க் பண்ணக்கு, க்ளோஸ் ரீடிங்கில் அதாவது வாசிக்க எழுத, லாஜிக்கல் அனாலிசிஸில் அதான் ஏற்கனவே பார்த்தோம், லாஜிக்கலாகவே அனலைஸ் பண்ணக்கு கற்றுக் கொடுப்பது ஃபிலாசபி. அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ், மொழியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கு கற்றுக் கொடுக்கின்றது இந்த ஃபிலாசபி. ஃபிலாசபி டிஸ்கிரைப் வேர்ட் அண்ட் அவர் பிளேஸ் வித்தின் இட். இல்லை, வேர்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணக்கு, விளக்கக்கு, நம்முடைய இடங்களை பற்றி, நமது பிளேஸ், இந்த வேர்டோட இந்த வேர்டு வார்த்தைகளை எங்கே எப்படி பயன்படுத்த வேண்டும், தேவையற்ற வார்த்தைகளை சில இடங்களில் பயன்படுத்தக்கூடாது, அப்படி எங்கே எந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதும் இந்த ஃபிலாசபி தான், தத்துவம் தான். இல்லை, these are the uses of philosophy, some uses of philosophy. இல்லை, ஃபர்ஸ்ட் என்ன, டூல்ஸ் ஆஃப் லாஜிக். இல்லை, டூல்ஸ் ஆஃப் logic and reason to analyze the ways in which human experiences the world. Then it teaches critical thinking, close reading, clear writing, logical analysis. Then third, understand the language. Last, describe the word and our place within it. So today we study about uses of philosophy and in earlier steps in philosophical research. Then next படிக்கக்கூடியது என்னவென்றால் கண்டினியூ வித் மினிமம் போல் அண்ட் மேக்ஸிமம் போல். கிரிட்டிக்கல் திங்கிங் கண்டினியூமாக்கும் இனி படிக்கப் போகின்றோம். கிரிட்டிக்கல் திங்கிங் கண்டினியூம். கிரிட்டிக்கல் திங்கிங் கண்டினியூம் என்று சொல்லும்போது என்னவென்றால் தி டிகிரி ஆஃப் ரிலையன்ஸ் அப்பான் கிரிட்டிக்கல் திங்கிங் அப்ளைட் டு ஸ்டடீஸ் மே பி கன்சிடர்ட் ஆன் ஏ கண்டினியூம் வித் மினிமம் போல் அண்ட் மேக்ஸிமம் போல். அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங் கண்டினியூம்னா கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய தொடர்ச்சி. இல்லை, ஃபிலாசபியில் கிரிட்டிக்கலாக நம்ம எப்படி தொடர்ச்சியாக திங்க் பண்ணலாம், எப்படி திங்க் பண்ணலாம். தி டிகிரி ஆஃப் ரிலையன்ஸ், அதாவது நம்பிக்கையின் அளவு என்பது அப்பான் கிரிட்டிக்கல் திங்கிங் அப்ளைட் டு ஸ்டடீஸ் மே பி கன்சிடர்ட் ஆன் ஏ கண்டினியூம் வித் மினிமம் போல் அண்ட் மேக்ஸிமம் போல். இல்லை, இந்த நம்ம திங்க் பண்ணக்கூடிய கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணும்போது நம்ம மினிமம் மட்டும் திங்க் பண்ணலாம், மேக்ஸிமம் மட்டும் திங்க் பண்ணலாம். இல்லை, மினிமம் மட்டும் மினிமம் போல் இல்லைனா மேக்ஸிமம் போலில் திங்க் பண்ணலாம். What is minimum pole? Pole with minimum mode of critical thinking upon which to base results. Experimental science is maximum in this minimum pole. இல்லை, அதாவது pole with minimum mode of critical thinking கம்மி, மினிமமாக அமையும். அதே வேளையில் எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ் எப்படி அமையும், மேக்ஸிமம் இல்லைனா டாமினேட் பண்ணக்கூடிய விதத்தில் அமையக்கூடியதாக எதுனா எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ். பட் மேக்ஸிமம் போல் ஆப்போசிட் ஃபார் மினிமம் போல். இல்லை, என்னது, மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் திங்கிங் பட் மினிமம் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் அவைலபிள் டு கைட் தட் திங்கிங். இதுதான் மினிமம் போலும் மேக்ஸிமம் போலும். சிம்பிள் தான். மினிமம் போல்னா கிரிட்டிக்கல் திங்கிங் இஸ் மினிமம் பட் எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ் இஸ் மேக்ஸிமம். பட் மேக்ஸிமம் போல் இஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் இஸ் மேக்ஸிமம் பட் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் திங் இஸ் மினிமம். இல்லை, மினிமம். தீஸ் ஆர் தி டூ போல்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் திங்கிங் கண்டினியூம். ஓகே, நன்றி. டுடே we study about philosophical research. என்னென்ன விஷயங்கள் படித்தோம், steps in philosophical research, then second uses of philosophical research, then finally critical thinking continuum ஆகிய 3 விஷயங்களை படித்தோம். இத்தோடு philosophical research முடிவிட்டது. நன்றி.